சிந்து பைரவில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பைரவி கிட்ட சொல்றாரு. ஆனா சிந்து ஓடி போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்ன தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க, நான் பல கனவோட படிச்சுட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன அந்த ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சத்யராஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அழுதுகிட்டே நிக்கிறாரு. இங்க எரியற தீல என்ன ஊத்துற மாதிரி மகா அன்னபூரணிய பார்த்து, இத்தோட ஆறுமுகத்தோட கல்யாணம் 4வது தடவை நிக்குதுக்கா, எல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்க உயிரோட இருக்கீங்கன்னே தெரியல, நானா இருந்தா குளத்துலயோ ஆத்துலயோ விழுந்து செத்துருப்பேன், எப்படிதான் இதெல்லாம் நீங்க தாங்குறீங்களோ, ஒருவேளை அப்பா அம்மா இல்லாம தான் ஆறுமுகம் காயத்ரியோட கல்யாணம் நடக்கணுமோ என்னமோ அப்படிங்கிறாங்க. உடனே மகாவோட வீட்டுக்காரர், ஏய் உனக்கு அறிவே கிடையாது, எப்போ எதை பேசணும்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நான் என்ன இல்லாததையா சொன்னேன், உண்மையதான் சொல்றேன். பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கணும்னு அவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, என்னன்னு தெரியல, அவங்களால கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் குட்டி திக்கிறாங்க. சம்பத்வாமனோட மச்சானும் இன்னும் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே போல இங்க சத்யராஜ் கிட்ட வந்து இன்னும் இவரை காண்டேத்துற மாதிரி பேசுறாங்க. என்னையா, உள்ளூர்ல இருந்த சிந்துவே எவனையோ இழுத்துட்டு ஓடி போயிட்டா, வெளியூர்ல படிச்ச பைரவி யாரையாவது காதலிக்காமலையா இருந்திருப்பா? கண்டிப்பா யாரையாவது காதலிச்சிருப்பா, அந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறது கிடையாது. நீ எல்லாம் இந்நேரத்துக்கு நாண்டு கிட்ட செத்துருக்கணும். ஒழுங்கா பைரவியை கூப்பிட்டுட்டு மண்டபத்தை விட்டு ஓடி போயிரு, காயத்ரிய சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நான் நடத்திக்கிறேன்னு சொல்றாரு. ஆறுமுகம் இங்க அன்னபூர்ணி கிட்ட, ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அவங்கள வற்புறுத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுமா, இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்ல, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம், நான் உங்க கூட வாழ்நாள் முழுசும் இப்படியே இருந்துடுறேன்னு சொல்றாரு. அன்னபூர்ணி உடனே, யாரும் பைரவியா கட்டாயப்படுத்த போறது கிடையாதுப்பா, பைரவியா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நானே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. மகா மறுபடியும் சும்மா இல்லாம, சிந்துவே ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல, பைரவி படிச்சவ, அவ எப்படி ஒத்துப்பா அப்படின்னு கேக்குறாங்க. பைரவியோட பதிலுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவா தனியா போய் சிந்து இப்படி பண்ணிட்டாலே, அவ சொன்னதை செஞ்சுட்டாலேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸ்னேகா வந்து, பைரவி ஒத்துப்பான்னு நினைக்கிறியா சிவான்னு கேட்க, தெரியலையே அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. பைரவி என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா மறுபடியும் அங்க வந்துடுறாரு. சிந்து என் மானத்தை காப்பாத்துவான்னு நினைச்சேமா, ஆனா அவ என் பொண்ணே கிடையாது, இனிமேல் நீ மட்டும்தான் எனக்கு பொண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். வாக்கை என்னால காப்பாத்த முடியல, ஆனா இந்த வாக்கை நான் காப்பாத்தியே ஆகணும், இல்லைன்னா நான் இங்கேயே செத்துருவேன், என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாரு. காலில் விழுந்ததுக்கு அப்புறம் பைரவி என்ன பண்ணுவாங்க, வேற வழியே இல்லாம, இப்ப என்னப்பா நான் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மானத்தை நீதாம்மா காப்பாத்த போற, இந்த நல்ல விஷயத்த போய் உடனே அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டு வரேன்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு சத்யராஜ். என்னாச்சு அப்படின்னு அன்னபூர்ணி கேட்க, பைரவி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஆறுமுகத்தாலேயே நம்ப முடியல. ஆறுமுகம் பயங்கர ஷாக் ஆகுறாரு. இங்க ஒன்னும் வற்புறுத்தல் இல்ல அப்படின்னு அன்னபூர்ணி கேட்க, நாங்க எந்த வற்புறுத்தலும் பண்ணலமா, அவ மனசாரதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சத்யராஜ் சொல்றாரு. இவங்க சொல்றதை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியே ஆறுமுகம் ஷாக் ஆகுறாரு. நான் என் வாக்கை காப்பாத்திட்டேமா அப்படின்னு சத்யராஜ் சொல்ல, நீங்க உங்க வாக்கை மட்டும் காப்பாத்தல, என் உயிரையே காப்பாத்திட்டீங்க, என் வயிற்றுல பாலை வாத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. போட்ட பிளான் எல்லாம் பாலா போச்சே அப்படின்னு மகாவும் இசக்கியும் ஒரு சைடு வயிறு எறிகிறாங்க. சிந்துவை நிஜமாவே கடத்திட்டாங்களா, இல்ல சிந்து ஏதோ அந்த சுல்லான் காதுல சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த பிளான் ஏதாவது ஆச்சாங்கிறது இன்னும் தெரியல, சிந்து வந்தாதான் தெரியும். இன்னும் எத்தனை நாள் இந்த கல்யாணத்தை கொண்டு போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.